ஹாய், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கான ரெசிபி வந்து எள்ளு உருண்டை. வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு 1/2 கிலோ எள்ளு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தீஞ்சிராம பார்த்துக்கோங்க, இல்லைன்னா கசப்படிக்கும். 1/2 கிலோ எள்ளுக்கு 1/4 கிலோ வெல்லம், வறுத்த கடலை 1/4 கிலோ. எள்ளு நல்லா வறுத்து எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கோங்க, சூடு ஆறட்டும். எள்ளுல வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்கு. இந்த லட்டுவை வந்து தினமுமே ஒன்று பசங்களுக்கு கொடுக்கலாம். போனுக்கு ரொம்ப நல்லது, யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது, பொம்பளை பசங்களுக்கு ஸ்கின் அண்ட் ஹேருக்கும் ரொம்ப நல்லது. இதுல வந்து ஹை ப்ரோட்டீன், ஹை ஃபைபரு, லோ ஃபேட்டு, அதனால டெய்லியுமே ஒன்று எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இப்போ சூடு ஆறிடுச்சு. இது எப்படி அரைக்கணுன்றதை நான் சொல்றேன். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் நைஸா அரைச்சிட்டிங்கன்னா எண்ணெய் விட்டுரும். இந்த அளவுக்கு அரைச்ச போதும். எள்ளை வந்து அரைக்கும் போதே வந்து வெல்லத்தை ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. எள்ளோட வெல்லம் போட்டு அரைக்க உங்களுக்கு கஷ்டமா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதே குவான்டிட்டியில நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். இந்த எள்ளோட கொஞ்சம் வடிச்சு சாதத்தை வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை கொடுக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கு, ப்ளஸ் டேஸ்டாகவும் இருக்கும். இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. சாதம் போடாம அரைச்ச இது வந்து சாதம் போடாம அரைச்ச எள்ளு. இது பாருங்க, உதிரி உதிரியா இருக்கும். இது வந்து சாதம் போட்டு அரைச்சது. பாருங்க எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கு. அடுத்தது கடலைக்கொட்டையை அரைச்சிக்கலாம். இதையும் ரொம்ப நைஸா அரைச்சிடாம வந்து கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கடலைக்கொட்டையை அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும். இங்க பாருங்க எந்த அளவுக்கு உருண்டை பிடிக்க வருதுன்னு. கொஞ்சமா சாதம் செய்தா போதும், ஒரு 2 ஸ்பூன். 1/2 கிலோ எள்ளு போட்டு செஞ்சோம் அப்படின்னா 25 பால் வரும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.